ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு டைட்டில் வச்சு கூப்பிடுறாங்கனால அவன் பல சம்பவங்கள் பண்ணியிருப்பான். இங்க ஒரே அக்யூஸ்ட 4 டைட்டில் வச்சு கூப்பிடுறாங்க. ஆனா போலீஸ்க்கே தெரியாது நம்ம 4 டைட்டில் கொடுத்தது ஒரே ஆளுக்கு தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1974ல தொடங்கி 87 தாண்டி அவனுடைய சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இவ ஆரம்பத்துல இரவு நேரங்கள்ல வீட்டுக்குள்ள போய் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுவும் எப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான பொருள்லாம் எடுக்கிறது கிடையாது. நினைவுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதை போய் இதை எடுத்துட்டு வந்துடுறது. ஆனா அது வெறும் கொள்ளை சம்பவமா இருக்கிறது இல்ல, கொள்ளையடிக்க போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை நோட்டம் விடுறது, பகல்ல அந்த வீட்டை பார்த்து வச்சுக்கிறது, நைட்ல நோட்டம் விடுறது, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்மளை யாரோ கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அச்ச உணர்வை கொடுக்கறது. அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிரும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றத அந்த ஒரு பயமுறுத்தி திடீர்னு ஒரு நாள் உள்ள போய் அவங்கள மிரட்டி பயமுறுத்திட்டு கொள்ளையடிக்கிறது. இதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நாளடைவுல அவன் எப்படி வளர்றான்னு பாத்தீங்கன்னா, கொள்ளையடிக்கிறான், அப்புறம் இரவு நேரங்கள்ல பெண்களை வீடு புகுந்து வீணாக்குறது, அடுத்தது கொலை பண்றது. இப்படியே அவன் ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்கு. கோல்டன் ஸ்டேட் கில்லர், ஒரிஜினல் நைட் ஸ்டாக்கர், ஈஸ்ட் ஏரியா ரேபிஸ்ட், இதெல்லாம் தான் அவனுக்கு கொடுத்த டைட்டில்ஸ். அடுத்த வீடியோவில் இந்த கேஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.